தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 4.83% அளவிற்கு மின் கட்டணம் உயர்ந்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி வந்திருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டு பயன்பாடு, கைத்தறி, வழிபாட்டு தலங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேளாண் மற்றும் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 0 முதல் 400 கிலோவாட் மின் பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 401 முதல் 500 கிலோவாட் பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் 6.15 6.45 உயர்ந்திருக்கிறது. அதனை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 4.83% அளவிற்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. வீட்டு பயன்பாடு, கைத்தறி மற்றும் கிராம பஞ்சாயத்து, வழிபாட்டு தலங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வேளாண் மற்றும் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து விரிவான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவானது இன்றைய தினம், அதாவது இன்றைய 15ஆம் தேதி முதல் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் பொறுத்தவரையில் அந்த சிபிஐ என்று அழைக்கப்படுவார்கள், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பதை அடிப்படையாக கொண்டு மின் கட்டணமானது உயர்த்தப்படுவது அதிகபட்சமாக 6% வரை உயர்த்துவதற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது நடவடிக்கை எடுக்கப்படும். அதன்படி 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுகளுக்கு 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி 0 முதல் வீடுகளுக்கான டொமஸ்டிக் அந்த கேன்லூம் வீடுகளுக்கான இருக்கு 0 முதல் 400 யூனிட் வரை உள்ள பயன்பாட்டிற்கு ஒரு யூனிட்டுக்கு 20 பைசா மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பாக கூற வேண்டும் என்றால் ஒரு யூனிட்டுக்கு 4.60 ரூபாயாக இருந்தது. தற்போது 4.80 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதே போன்று 401 முதல் 500 யூனிட் வரை வருவதற்கு 6.15 ரூபாயிலிருந்து 6.45 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போன்ற டொமஸ்டிக் கட்டணங்களுக்கு குறைந்தபட்சமாக 20 பைசா முதல் அதிகபட்சமாக 40 பைசா வரை, அதாவது ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சமாக 20 பைசா முதல் அதிகபட்சமாக 40 பைசா வரை உயர்த்தப்பட்டது. ஹட்ஸ் இன்று வில்லேஜ் பஞ்சாயத்து அவைகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் 35 பைசாவிலிருந்து 9 ரூபாய் 80 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. ரயில்வே காலனி, டிஃபென்ஸ் காலனி உள்ளிட்டவர்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 8.15 பைசாவிலிருந்து 8.55 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போன்று அது காமன் ஃபெசிலிட்டிஸ் என்று அழைக்கப்படும் ஒரே இடத்தில் அதிக வீடுகள் உள்ள பகுதிகளுக்கு 8.15 பைசாவிலிருந்து 8.25 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போன்று பல்வேறு வகையில் பப்ளிக் லைட்டிங், அதாவது பொது உள்ளாட்சித்துறையின் கீழ் பெறும் அந்த குடியிருப்பு நீர்மின் திட்டங்கள், அந்த இதுவரைக்கும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள், தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளுக்கு இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது, இந்த மின் கட்டண உயர்வானது ஜூலை 1ஆம் தேதி முதல், அதாவது கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது இந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த உத்தரவை தற்போது தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரைவில் ஒரு முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக நம்ம அதிகாரிகளிடம் கேட்கும் போது, மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது ஒரு மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு இதை பரிசீலனை செய்யும். ஆனால் அரசானது அதில் என்னென்ன முடிவு எடுக்குவோ அதே பொறுத்துதான் மின் கட்டணமானது உயர்த்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும். ஒருவேளை அரசு இந்த மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்று நினைத்தால் அதற்கான தொகையை, அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்த அந்த தொகையை தமிழ்நாடு, அதாவது டேஞ்சன்கோ என்று பெயர் மாற்றப்பட்ட இப்ப தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு மானியமாக வழங்கும். அவ்வாறு வழங்கினால் அந்த, அதாவது நுகர்வோருக்கு அந்த மின் கட்டணத்தின் உயர்வானது பாதிப்பானது இருக்காது என்று தெரிவிக்கின்றனர். இதன்படி அந்த மின் கட்டண உயர்வை அரசு எவ்வாறு செயல்படுத்தும் என்று விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.